ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் ஒருமுறை கூட வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை இந்த நாளினுடைய சிந்தனைக்காக தந்திருக்கின்ற தலையங்கம் சீடத்துவம். வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். Discipleship, come and see, go and tell என்கின்ற தலைப்பை மையமாக கொண்டு உங்களோடு கூட சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 39வது வசனம் எவ்வாறு சொல்கிறது? அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய இந்திய நேரப்படி மாலை 4 மணி வேளையாய் இருந்தது. பிரிட்டன் நாட்டிலே வசதி படைத்த குடும்பத்திலே பேட்ரிக் என்கின்ற ஒரு சிறுவன் பிறந்து வளர்ந்து வந்தார். பிரிட்டன் நாடு அன்று கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டிலே அந்த அரசு பலவீனத்தோடு கூட காணப்பட்டது. எனவே அந்த நாட்டிற்குள்ளாக அநேக முறை அயர்லாந்து நாட்டை சார்ந்திருக்கிற கடற்கொள்ளையர்கள் அந்த நாட்டிற்குள்ளாக கடந்து வந்து அநேக ஜனங்களை அடிமைகளாக பிடித்து செல்வது வழக்கமாக இருந்தது. பேட்ரிக்கு சுமார் 16 வயது நிரம்பி இருக்கின்ற போது அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அயர்லாந்து நாட்டு கடற்கொள்ளையினர் அவனை பிடிக்க ஆரம்பித்தார்கள். அயர்லாந்துக்கு நேராக அவனை அடிமையாக பிடித்து சென்றார்கள். அந்த நாட்டிலே அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டான். ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு இளைஞனாக மாறினான். பசி, குளிரினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. சிறு வயதிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனாலோ அவன் அதை ஏற்றுக்கொள்ளாதவனாய் இருந்தான். இப்பொழுது தனிமையிலே கடவுளை தேட ஆரம்பித்தான். அயர்லாந்து நாட்டிலே தனிமையில் அவன் இருக்கின்ற போது கடவுளை தேட ஆரம்பித்தான். எப்படியோ கடவுளுடைய திருத்திட்டத்தின் அடிப்படையிலே அந்த நாட்டிலிருந்து அவன் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு நேராக தப்பித்து வர ஆரம்பித்தான். தப்பித்து வந்தவன் அவனுக்கு ஒரு ஆசை, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அயர்லாந்து நாட்டிலே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் திருமறை முழுவதையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஒரு போதகராக மாறுவதற்கான முயற்சிகள் செய்தான். மாத்திரமல்ல, அயர்லாந்து மொழியை அவன் கற்றுக்கொண்டான். மொழியை கற்றுக்கொண்டு எல்லோரும் அவனை தடுத்தார்கள். அயர்லாந்துக்கு நீ அடிமையா போன, இனி அங்கிருந்து உன்னை தப்பிப்பதற்காக கடவுள் வாய்ப்பு தந்தாரு, நீ அங்கே கடந்து செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் அயர்லாந்து தேசத்துக்கு நேராக கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பேன் என்று சொல்லி அந்த தேசத்துக்கு நேராக கடந்து சென்றான். இயேசு கிறிஸ்துவை அவன் அறிவிக்க ஆரம்பித்தான். அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று கொண்டார்கள். மாத்திரமல்ல, அநேக மருத்துவமனைகளை கட்டினான், அநேக கல்லூரி நிறுவனங்களை கட்டினான். இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மை சீடனாக அயர்லாந்து தேசத்திலே அவன் செயல்பட்டான். அன்புக்குரியோரே, உலகமெங்கும் மார்ச் 17ஆம் நாள் அன்று செயின்ட் பேட்ரிக் தினமாக உலகமெங்கும் அனுசரிக்கப்படுவதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். சீடன் என்பதற்கு எபிரேயத்திலே சால்மித் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, கற்றுக் கொள்பவன். கிரேக்கத்திலே மதட்டேஸ் என்கின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 269 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பின்பற்றுபவன், குருவினுடைய போதனைகளின் அடிப்படையில் வாழ்வில் ஏற்று அவைகளை பின்பற்றுபவன், அவைகளை கை கொள்பவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக வாழ்வதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்திய இறையியலாளர் எம் தாமஸ் என்பவர் தன்னுடைய எழுத்துக்களில் எவ்வாறு சொல்லுகிறார்? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை
தன்னுடைய சொந்த அனுபவத்திலே ஏற்றுக்கொண்டு சீடனாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவனும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த அனுபவத்தில் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவனுடைய சீடனாக மாற வேண்டும். உலகத்திலே குரு சீடன் என்கின்ற முறையெல்லாம் இருக்கிறது, நாம் எல்லோருக்கும் தெரியும், எல்லா சமயங்களிலும் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய குரு சீடன் என்கின்ற முறை வேறுபட்டதாக இருக்கிறதை நாம் திருமறையிலே படிக்க முடியும். குருவை தேடி சீடர்கள், மாணவர்கள் கடந்து செல்வார்கள். அதுதான் உலகத்தினுடைய மரபு, வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து குரு, சீடர்களை தேடி தெரிவு செய்வதற்காக கடந்து சென்றார். சீடர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு அவர்களை தேடி கடந்து சென்றார். சோம்பேறிகளை இயேசு கிறிஸ்து சீடர்களாக தெரிவு செய்யவில்லை, உழைக்கின்ற வர்க்கங்களைத்தான் தன்னுடைய சீடர்களாக தெரிவு செய்தார். பிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய எழுத்துக்களில் இவ்வாறு சொல்லுகிறார்: இயேசு கிறிஸ்து தன் சீடராக பணம் படைத்தவர்களை, உலகத்திலே அந்தஸ்து நிறைந்திருக்கிற மனிதர்களை தெரிவு செய்யவில்லை, கல்வி அறிவற்றிருக்கின்ற பாமர 12 ஏழை தொழிலாளிகளை தெரிவு செய்தார் என்று சொல்லி பிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய எழுத்துக்களில் சொல்லுகிறார். இந்த நுகர்வு கலாச்சாரங்கள், சுயநல கோட்பாடுகள் ஆன்மீகத்தை சந்தை பொருளாக பார்க்கின்ற சூழ்நிலைகளிலே சீடத்துவத்திற்கு சான்றும் சாட்சியும் சாரமும் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ரசிகர்கள் தேவையில்லை, சான்று நிறைந்திருக்கின்ற சீடர்கள் தான் தேவை. திருச்சபையினுடைய பதிவேட்டிலே எல்லாரும் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள், சீடர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆன்மீக ரீதியாக கேள்வி கேட்க வேண்டிய சூழலுக்குள்ளாக இருக்கிறோம். சீடத்தினுடைய மும்முடி இறையல் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், முதல் சிந்தனை இறை ஒன்றிப்பும் மனமாற்றமும் மறை பணி செய்கின்ற அனுபவம் தான் சீடத்தினுடைய இறையலாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. நான் பாடமாக படித்த பகுதி சார்ந்தே நான் உங்களோடு கூட 3 உண்மைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் காரியம், சீடத்துவம் சடங்கு அல்ல, மாறாக சாட்சியான வாழ்வு. சீடத்துவம் சடங்கு அல்ல, மாறாக சாட்சியான வாழ்வு. சகரியா 8ஆம் அதிகாரம் 18 முதல் 23 முடிய உள்ள வசனங்களை நாம் படித்தோம். சீடத்துவத்தினுடைய முதல் படிநிலை என்பது சாட்சியான, விட்னஸான ஒரு வாழ்வு. சாட்சி இல்லாத வாழ்வு என்பது செத்த வாழ்வு. கிறிஸ்துவுக்கு முன்பதாக 6ஆம் நூற்றாண்டிலே பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு நேராக திரும்பி வந்தபோது ஒரு பெரிய அடையாள நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்தார்கள். இந்த சூழ்நிலையிலிருந்துதான் சகரியா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதுவதை நாம் காண முடியும். அதைத்தான் பின்னணியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சிதைந்து போன இஸ்ரவேல் சமூகமாய் காணப்பட்டது. எருசலேம் ஆலயம் உடைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அதை கட்டுகின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டார்கள். இந்த முயற்சியினுடைய பின்னணியத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முதல் காரியம், சகரியா 7ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கின்ற போது, நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசார்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் என்னத்துக்கு தானா உபவாசம் பண்ணுகிறீர்கள்? நீங்கள் புசிக்கிற போது குடிக்கிற போது உங்களுக்கு அல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கு அல்லவா குடிக்கிறீர்கள். உபவாசம் செய்கிறார்கள், ஒவ்வொரு மாசம் உபவாசம் செய்கிறார்கள். என்னத்துக்கு இந்த உபவாசம் செய்கிறார்கள் என்பதை அறியாமலே பல காரியங்களை சடங்காக செய்கிறார்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலே 4வது மாசம் உபவாசம், 5வது மாசம் உபவாசம், 7வது மாசம் உபவாசம், 10வது மாசம் உபவாசம் என்று சொல்லி உபவாசத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனா எதுக்கு செய்யறேன்னு சொல்லி தெரியாமலே அவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆலயத்திற்குள்ளாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதை போன்ற பிம்பம் செய்தார்கள். வெளியிலே வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவருக்கு விருப்பமுடைய ஒரு சீடர்களை போன்ற அனுபவத்தோடு கூட இருந்தார்கள். வெளியிலே வேறுபட்ட நிலைமையோடு கூட சாட்சியற்ற ஜீவியம் செய்து கொண்டே இருந்தார்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை படிக்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும். உண்மையை பேசுங்கள்,
உண்மையை பேசுங்கள், சத்தியத்திற்கும் சமாதானத்திற்குமான காரியங்களை நியாயமாய் செய்யுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உண்மையை பேச வேண்டும், சத்தியத்திற்கும் சமாதானத்திற்குமான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். தீங்கு செய்யாதிருங்கள், பொய் ஆணையிடாதிருங்கள். இவைகளெல்லாம் கடவுள் வெறுக்கின்ற காரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள். வீட்டிலே கடந்து சென்று அவர்கள் செய்த காரியம் எல்லாம் உபவாசங்கள் செய்தார்கள், சடங்குகளை செய்தார்கள். ஆனால் வாழ்வியலிலே உண்மையை பேச மறந்தார்கள், சத்தியத்திற்கும் சமாதானத்திற்குமான காரியங்களை செய்ய மறந்தார்கள், நியாயத்தை செய்ய மறந்தார்கள், தீங்கு செய்தார்கள், பொய் ஆணைகளை இட்டுவிட்டு எல்லா காரியங்களையும் செய்கின்ற மக்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்கள். கடவுள் இவைகள் எல்லாவற்றையும் வெறுக்கிறார் என்று சொல்கிற காரியத்தை சகரியா இறைவாக்காளர் இங்கு மக்களுக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்கின்ற போது, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுகின்ற போது, சாட்சி நிறைந்த அனுபவத்தோடு கூட நீங்கள் மாறுகின்ற போது, வேதம் சொல்லுகிற செய்தி சகரியா 8:23 சொல்லுகிற நாட்கள் பலவிதமான பாசைக்காரராகிய புறஜாதியார் 10 புருஷர்கள் ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் வருவோம் என்று சொல்வார்கள். நீங்கள் சாட்சியான ஜீவியம் செய்கிற போது, நீங்கள் ரிச்சுவலாக இல்லாமல் சாட்சி நிறைந்த ஜீவியம் செய்கிற போது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் உங்களை பார்த்துட்டு இவங்க கூட கடவுள் இருக்கிறார்னு சொல்லி உங்களை பின்பற்றி வருவார்கள். உங்களை பின்தொண்டு அவர்கள் சீடத்துவத்தினுடைய பின்னணியில் அவர்கள் வருவார்கள் என்று சொல்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியோரே, ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்கன்னு சொன்னா பொய் பேச மாட்டாங்க, உண்மையை பேசுவாங்க. கிறிஸ்தவங்கன்னா ஒழுக்கமா இருப்பாங்க, கிறிஸ்தவங்கன்னா சாட்சி நிறைந்த அனுபவத்தோடு கூட இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஆளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் படம் எல்லாம் நிறைய வருது. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், லைவ்ல போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வில்லன் கேரக்டர்ல பார்த்துருக்கீங்களா? கழுத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் நினைச்சுறாங்க ஒரு கிராஸ் தூக்கி போட்டுறாங்க. பார்த்துருக்கீங்களா? சிரிக்கிறத பார்த்து தெரியுது மாதிரி. கழுத்துல சிலுவை, ஆனா சாட்சி இல்லாத வாழ்க்கை. சீடத்தினுடைய அடையாளங்களை கழுத்தில் சுமக்கின்றோம். சர்ச்சில் இருக்குது, கோபுரத்தில் மேல தூக்கி வச்சிருக்கிறோம். சாட்சி இல்லாத அனுபவத்தோடு கூட மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் குடும்பத்தில் சாட்சி இருக்கிறதா? நீங்கள் சமூகத்திற்கு சாட்சியாக இருந்திருக்கிறீர்களா? நீங்கள் திருச்சபைக்கு சாட்சியாக இருந்திருக்கிறீர்களா என்பதை நீங்களே பகுப்பாய்வு செய்து பாருங்கள். போன் காஃபர் என்கின்ற ஜெர்மன் இறையியலாளர் சொல்கிறார், சீடத்துவத்தினுடைய விலைக்கிரயம் என்கின்ற புத்தகத்திலே கிறிஸ்து ஒருவரை சீடராக அழைக்கின்ற போதே சாட்சியாக வாழ்வதற்காகத்தான் அழைக்கிறார். கிறிஸ்து ஒருவரை சீடராக அழைக்கின்ற போதே சாட்சியாக வாழ்வதற்காகத்தான் அழைக்கிறார் என்று சொல்கிற காரியத்தை சொல்கிறார். டிஎல் மூடி சொல்கிறார், உலகத்தில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆள் மாத்திரம்தான் பைபிள் படிக்கிறார், மற்ற 99 பேர் கிறிஸ்தவங்களை படிக்கிறாங்க. 100 பேர்ல ஒரு ஆள் பைபிள் படிக்கிறாங்க, மற்ற 99 பேரும் நம்ம லைஃபை பார்க்கறாங்க. இந்த ஆள் எப்படி இருக்கிறாங்க, இவங்க சரியா இருக்கிறாங்க, பேச்சு எப்படி, செயல்பாடு எப்படி, நடத்தை எப்படி அப்படின்னு சொல்லக்கூடியதை அவங்க பார்த்துட்டு சாட்சியா வாழ்றாங்கன்னு சொல்லி அவங்க பார்க்கறாங்க. பேச்சு, செயல், சிந்தனை எல்லாம் சாட்சியா இருக்கான்னு சொல்லி பார்க்கறாங்க. டிஎல் மூடி அதைத்தான் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் சீடத்துவம் என்பது சடங்கு அல்ல, சாட்சியான வாழ்வு என்பதை சகரியா சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், சீடத்துவம் மௌனமான விசுவாசம் அல்ல, மாறாக அறிக்கையிடும் வாழ்வு. சீடத்துவம் மௌனமான விசுவாசம் அல்ல, மாறாக அறிக்கையிடும் வாழ்வு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 17 முடிய உள்ள வசனங்களை நாம் படித்தோம். போப் பிரான்சிஸ் தன்னுடைய எழுத்துக்களில் இவ்வாறு சொல்கிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மறை தூதுவனாக செயல்படும் சீடராக மாற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மறை தூதுவனாக மாறுகின்ற சீடனாக செயல்பட வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார், உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாய் இருந்தேன், ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று. நான் ரோமாபுரிய திருச்சபைக்கு உங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி பல முறை யோசனையாயிருந்தேன், ஆனா எனக்கு தடை வந்து கொண்டே இருக்கிறது. அன்றைய நாட்களில் ரோம பேரரசு என்பது உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் சக்தி நிறைந்த அரசாக காணப்பட்டது.
ரோம பேரரசுல சீசரே ஆண்டவர் மீட்பர் என்று பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். ரோம அரசர சீசரை தான் ஆண்டவர் சொல்லணும், அவரை தான் மீட்பர் மேசியான்னு சொல்லணும். அதுதான் அங்க சட்டம். இந்த பின்னணியத்திலிருந்து தான் இந்த பகுதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சீசரை ஆண்டவர் என்றும் மீட்பர் என்றும் யாராவது சொல்லாம வேற ஒரு ஆளை ஆண்டவர் என்று சொல்லி மீட்பர் என்று சொல்லியா பொது வழியில சொல்லியாச்சுன்னா அவர்கள் தேச துரோகம் செய்தவர்களாக கருதப்படுவார்கள். அவர்கள் சிங்கங்களுக்கு இரையாக்கப்படுவார்கள். அது நாட்டினுடைய சட்டம். இப்போ ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்துவை வாயினால அறிக்கையிட இருக்கிறோமா? திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பர் என்று சொல்லி வாயினால அறிக்கையிடுகிறோமா? சாட்சி உள்ள ஜீவியம் செய்யணும். அடுத்தது அறிக்கையிட வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த நாட்களில் சமய ரீதியாக அரசியல் ரீதியாக பல தடைகள் இருந்தது. பலர் மேசியான்னு சொல்லி இயேசுவை சொல்லியாச்சுன்னா கிண்டல் பண்ணுவாங்க. பல அழுத்தங்கள் இருந்தது, கேலி, புறம்பான காரியங்கள், உயிர் பயம் இருந்தது. இந்த பின்னணியத்திலிருந்து தான் ரோமர் 10:10 ஒருவர் படியுங்கள். ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக கடவுளுக்குள்ளாய் சாட்சியத்தை வாழ்வானோ கடவுளாக அனைவரும் நிறைவாக